கன்னி லக்னம் சார். லக்னத்திலே சூரியன், அதிலேயே ராகு, மாந்தி. இப்போ எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜாதகத்தை தாண்டி வேறு எதுவுமே நடக்காதுங்க. ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நடக்கும். சிவனே நீ தான் வந்து எனக்கு வழிவிடணும் அப்படின்னு மனமுருகி வேண்டிட்டு வந்தாங்கன்னா மிக சீக்கிரத்தில் இவர்களுக்கான வேலைக்கான கதவுகள் திறந்துடும். கோயிலுக்கு போனால் வேலை கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். எப்படின்னா வணக்கம். இன்னைக்கு உங்கள் கேள்விக்கான பதில் அப்படிங்கிற சீரீஸில் கமெண்ட் செக்ஷனில் அந்த ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். பிரியா சேதுராமன் அப்படிங்கிறவங்க நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அதற்கான தீர்வும் சொல்கிறேன். இந்த மாதிரி அமைப்பு உங்களில் பலருக்கும் இருக்கும். அவங்களுக்கும் இந்த ஜாதகம் எப்படி பொருந்தி போகுது, அந்த தீர்வுகள் உங்களுக்கும் நிச்சயமாக பொருந்தி போகும். அதில் இந்த பொண்ணு தன்னுடைய சுய ஜாதகத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. கேள்வி ஒரு எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்ததுனால அந்த கேள்வி எடுக்கிறேன். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் கன்னி லக்னம் சார், லக்னத்திலே சூரியன், அதிலேயே ராகு, மாந்தி. இப்போ எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த லக்னமாக வேணா இருக்கட்டும். இப்போ இவங்க வந்து பிரியா சேதுராமன் வந்து கன்னி லக்னம்னு சொல்றாங்க. அந்த கன்னிங்கிறத எடுத்துட்டு லக்னத்துல சூரியன், லக்னத்துல ராகு, லக்னத்துல மாந்தி, இப்போ வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் இங்க. அவங்க வெறும் வேலை கிடைக்குமான்னு தான் கேட்டிருக்காங்க. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், வேலை அப்படிங்கிறது தொழில் அப்படிங்கிறப்போ 10ஆம் இடம், அப்புறம் லாபம்ங்கிறது 11, அப்புறம் விரயம் அப்படிங்கிறது 12, லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம், அதோட வருமான ஸ்தானம் அப்படின்றதையும் இருக்கு. இப்படி ஒரு ஜாதகத்துல இவர்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இவங்க எந்த வேலையில் இருக்கணும், எந்த வேலை செஞ்சா இவங்க வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல தான் இருக்கும். நான் எப்போதும் சொல்றது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிற கேட்டலாக் இருக்கு இல்லையா, அதுதான் நம்முடைய ஜாதகம். அந்த ஜாதகத்தை தாண்டி வேறு எதுவுமே நடக்காதுங்க. அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நடக்கும். நாம் உருண்டாலும் புரண்டாலும் ஜாதகம் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கோம். நாம் அது காட்டுற வழியில் தான் பயணிச்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கு நம்முடைய கிரகங்களும் நம்முடைய பிறப்பு ஜாதகமும் கோச்சாரமும் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை நிகழ்த்தும். லக்னத்துல ராகு, லக்னத்துல சூரியன், லக்னத்துல மாந்தி, இதே அமைப்புகள் உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு நிச்சயமா பலன் தரும் நான் நம்புறேன். லக்னத்துல ராகு இருக்கு அப்படின்னா இவர்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அது சூரியனோடு சேரும்போது என்ன ஆகும்னா இவர்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். கேட்டது வேலை கிடைக்குமாங்கிறது தான். வேலை கிடைக்காம இருக்கிறனால தான் வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. வேலை கிடைக்காம இருக்கிறதே ஒரு கர்மா தான். இப்போ வேலை கிடைக்காம இருக்கும்போது அவங்க மனவேதனைப்படுறதும், எப்போ கிடைக்கும்ன்ற ஒரு ஆன்சைட்டியோட காத்திருக்கிறதுமே வந்து இது நடக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்துல வந்து ஒரு தேக்கமோ, ஒரு சோகமோ, ஒரு கஷ்டமோ இருக்குன்னா, அது உங்களுடைய கர்மாவை நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அதற்கான விடையும், அதற்கான தீர்வும் உங்க ஜாதகத்துல தான் இருக்கும். இவங்க நிச்சயமா லக்னத்துல உள்ள சூரியன் இருக்கும். ஆனா ராகுவும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவங்க கண்டிப்பா அரசு வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமா அதுல வந்து சக்சஸ் பண்ண முடியாம அடுத்து வேற ஏதாவது வேலை கிடைக்குமான்றது தேடியிருப்பாங்க. இயல்பா பாத்தீங்கன்னா லக்னத்துல சூரியன் இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு இவங்க விண்ணப்பிக்கவே மாட்டாங்க. அதை பத்தின இன்ட்ரெஸ்ட்டுமே அவங்களுக்கு இருக்காது. ஒரு கம்பெனி வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல அரசு உத்தியோகத்துக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல சுயதொழில் பண்றதா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு டாப் பொசிஷன் தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு முதலாளியா இருக்கணும், இல்ல வேற ஒரு நிறுவனத்துல ஒரு முதன்மையான பதவியில இருக்கணும், இல்ல அரசாங்கத்துல ஒரு பெரிய பதவியில இருக்கணும். நமக்கு கீழ 4 பேர் வேலை பார்க்கணும். நம்ம 4 பேருக்கு சம்பளம் தரணும். இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்னா நீ அப்படி செய், நீ இப்படி செய் அப்படின்னு நம்ம வந்து வேலை வாங்கணும். அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இந்த லக்னத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். லக்னத்துல ராகு இருக்கும்போது என்ன நடக்கும்னா, இவர்களுக்கு ரொம்ப வெறி வேட்கையோட ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு உத்வேகத்தோட இருப்பாங்க. 2வது தந்தையோடு கண்டிப்பா பிணக்கு ஏற்படும். ஏன்னா சூரியன் ராகுன்னு இருக்கும்போது தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அரசு உத்தியோகங்கள் கிடைக்கிறதுல இவர்களுக்கு ஒரு போராட்டம் இருந்திருக்கும். இவங்க வேலைக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறப்போ மாந்தி என்ன பண்ணும் அப்படின்னா தாமதப்படுத்தும். இவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை தாமதப்படுத்துறது. இந்த மாதிரி சூழல் லக்னத்துல ராகு, லக்னத்துல சூரியன், லக்னத்துல மாந்தி இருக்கும். இவர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன். கும்பகோணத்துல திருநாகேஸ்வரம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 4:30 to 6 பார்த்தீங்கன்னா ராகு காலம். ராகு காலத்துல அந்த கோயிலுக்கு போய், அங்க நடக்கக்கூடிய அந்த பூஜையில கலந்துக்கிட்டு, இவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிட்டு, அந்த கோயில்ல கொஞ்ச நேரம் இருந்து, அந்த மூலவர்கிட்ட மனமுருகி வேண்டி, உங்களுடைய சொந்த பேர இப்ப ஜாதகர் அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கணும். அர்ச்சனை பண்ணிக்கிட்டு, எனக்கு கண்டிப்பா ஒரு வேலை கிடைக்கணும். நான் வந்து வேலை கிடைச்சா தான், நான் ஒரு கௌரவமான ஒரு மனுஷியா வாழ முடியும். அதற்கு சிவனே நீ தான் வந்து எனக்கு வழிவிடணும் அப்படின்னு மனமுருகி வேண்டிட்டு வந்தாங்கன்னா, மிக சீக்கிரத்துல இவர்களுக்கான வேலைக்கான கதவுகள் திறந்துரும். கண்டிப்பா வேலை அப்படின்னா, ஒண்ணு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், இல்ல இன்டர்வியூ போய் பாஸ் பண்ணணும், இல்ல தன்னுடைய தகுதி என்னன்றத வந்து வெளிப்படுத்தி, அந்த தகுதிய காட்டி, எக்ஸ்பீரியன்ஸ காட்டி தான்
ஒரு வேலைய வாங்கணும். இதெல்லாம் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும் தான். கோயிலுக்கு போனா வேலை கிடைக்குமான்னா, கண்டிப்பா கிடைக்கும். எப்படின்னா, இன்னைக்கு தகுதி இருக்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருதுன்னா இல்ல. திறமை இருக்க எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா இல்ல. திறமையே இல்லாதவர்கள் கூட ஒரு வேலையில போய் அமர்ந்துடுறாங்க. திறமையே இல்லாதவர்கள் கூட ஏதோ ஒண்ணு செஞ்சு ஜெயிக்கிறாங்க. ஆனா எல்லா திறமையும் வச்சுக்கிட்டு, ஏன் நம்மகிட்ட ஐடியா கேட்டு போயிருப்பான். ஆனா அவன் சக்சஸ் பண்ணியிருப்பான். நாம ரெக்கமெண்ட் பண்ணியிருப்போம். அது மூலமா போய் அவன் ஜெயிச்சிருப்பான். ஆனா எல்லா திறமையும் இருந்து, எல்லா வழிகளும் இருந்தும் நாம வந்து இங்க லாக் ஆகி அப்படியே அடுத்த லெவல் போக முடியாம நம்ம தவிச்சு நிப்போம். அப்ப படிச்ச படிப்பு, அடைந்த உயரங்கள், கற்ற விஷயங்கள் இது எல்லாமே வேஸ்ட்டா இருக்கே! நாம அப்படியே அதே இடத்துல நிக்கிறோமே! லைஃப்ல அடுத்த லெவல் போக முடியலையே! வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? இப்படிங்கிற அந்த தேக்க நிலை இருக்கு இல்லையா? இந்த தேக்க நிலை வந்து உங்க கர்மா உருவாக்கியது தான். உங்க நல்லா படிச்சிருப்பீங்க. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். எல்லா நாலேட்ஜும் இருக்கும். மற்றவர்கள விட அதிகமா நீங்க பல விஷயங்கள் கத்து வச்சிருப்பீங்க. ஆனா இது எதுக்குமே வந்து தீர்வு இல்லாம நீங்க பணம் சம்பாதிக்க முடியாம, ஒரு வேலைக்கு போகாம, ஒரு விஷயத்துல ஜெயிக்க முடியாம, ஒரு வெற்றிகளை சுவைத்திடாத ஒரு தோல்வியாளரா நீங்க இருக்கும்போது, மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படும்ல. எல்லா திறமையும் இருந்து நான் ஏன் ஜெயிக்கல? எல்லா திறமையும் இருந்து எனக்கு ஏன் கிடைக்கல? அந்த ஆதங்கம் இருக்கும்ல. அந்த ஆதங்கம் தான் உங்கள கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றத நம்ப வைக்கும். இன்னைக்கு ஜெயிச்சவங்க எல்லாருமே திறமைசாலிகள் கிடையாது. தோத்தவங்க எல்லாருமே முட்டாள் கிடையாது. அதை தாண்டியும் பல விஷயங்கள் இருக்கு. ஜாதகம் அதற்கான காரணங்களை சொல்லும். அதற்கான தீர்வுகளையும் உங்களுடைய சுய ஜாதகம் தான் சொல்லும். இந்த பொண்ணு விஷயத்துல கூட எப்படின்னா, சூரியனோட ராகு, மாந்தி லக்னத்திலே. அப்போ இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றங்கள் கிடைக்காம, இவங்க ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காங்கன்றது காரணம். அப்போ இவர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல போய், ஒரு ஞாயிற்றுக்கிழமையில சிவன் வழிபாடோ, இல்ல சூரியனுக்குன்னு தனி சன்னதி இருக்கும். சிவன் கோயில்ல சூரியன், சந்திரன் சன்னதிகள் தனியா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரியன போய் வழிபட்டு, கோதுமை மாவு ஏன்னா சூரியனுக்குரிய தானியம் வந்து கோதுமை தான். அந்த காலத்தில கோதுமை தானியமா குடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம வளர்ந்துட்டோம். மாடர்னைசேஷன் ஆயிடுச்சு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒரு மளிகை கடையில போய் ஒரு 1 கிலோ கோதுமை மாவு, ரெடிமேட் கோதுமை மாவு எந்த கம்பெனியும் வாங்கிட்டு போயி, ஒரு ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரியனுக்கு படைத்து, சூரியனுக்கு போய் வச்சுட்டு, உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு, அந்த அர்ச்சகர்ட்டயே நீங்க அந்த கோதுமைய குடுத்துறலாம். இல்ல அங்கேயே இருந்து அங்கேயே வச்சுட்டு கூட நீங்க வேற யாராவது அங்க வேலை செய்ற பணியாளர்களோ, இல்ல யாரோ எடுத்து பயன்படுத்துவாங்க. கண்டிப்பா உங்களுடைய கோதுமை மாவு எங்கேயோ ஒரு இடத்துல பயன்படும். அப்படி உங்களுடைய கோதுமை மாவு பயன்பட உங்களுடைய கர்மா கழியும். இந்த கோயில்களுக்கு போறது, இந்த கோதுமை மாவு வந்து சூரியனுக்கு படைச்சு வழிபடுறது. இது எல்லாமே என்ன பண்ணும்? இப்ப இந்த பொண்ணு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பொண்ணு இத செய்யும்போது, இல்ல இதே மாரி ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் நீங்க செய்யும்போது, இந்த பொண்ணு வேலைக்காக கேட்டிருக்காங்க. பிரியா சேதுராமன். உங்களுடைய வேண்டுதல் எதுவா வேணா இருக்கலாம். எனக்கு வந்து உடல்நிலை சரியாகணும், ஆரோக்கியம் மேம்படணும், இல்ல எனக்கு வந்து வாழ்க்கைய நெனச்சு பயமா இருக்கு, அடுத்த லெவல் போக முடியல அப்படிங்கிறப்போ, லக்னத்தில சூரியன், லக்னத்தில ராகு இருக்கிறவங்கலாம் வந்து இப்ப நான் சொல்றத நீங்க செய்ய முடியும். லக்னத்தில ராகுவும் இருக்குது அந்த பொண்ணுக்கு. அப்ப இயல்பாவே பார்த்தீங்கன்னா, உக்கிரமான பெண் தெய்வங்கள் வாராகி, பிரத்யங்கரா, காளி, பத்ரகாளி, வனபத்ரகாளி, அப்போ அந்த மாரி உக்கிரமான பெண் தெய்வங்கள வழிபடும்போதும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ராகு காலத்தில உக்கிரமான பெண் தெய்வம் உதாரணத்துக்கு துர்க்கை அம்மன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பொண்ணெல்லாம் ஒவ்வொரு நாளும் ராகு காலம் இருக்கு. அப்போ இவங்க என்னைக்கு முடிவு பண்றாங்களோ, அன்றைய நாள்ல வரக்கூடிய ராகு காலத்துல அருகில் இருக்கக்கூடிய உக்கிரமான பெண் தெய்வத்த போய் வழிபட்டு வரும்போது, இவர்களுக்கு ஜோதிட ரீதியா கர்மாக்கள் கழிந்து வேலை கிடைச்சுரும். வேலை கேட்கறாங்கன்னா, ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போய் தான் வேலைன்னு கேட்கறாங்க. இப்ப இனிமே போய் அவங்க எல்கேஜி படிக்க போறதில்ல, இனிமே போய் அவங்க காலேஜ் படிக்க போறதில்ல. ஏற்கனவே படிச்சு வச்சிருக்காங்க, அது கிடைக்காம இருக்குது. அப்ப திறமையோ, தகுதியும் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு லாக் ஆயிருக்கு. ஏதோ ஒண்ணு தடைபடுதுல்ல, அதுதான் கர்மா. அங்க தான் கோயில்கள் வந்து வேலை செய்யும். அங்க தான் பரிகாரங்கள் வந்து வேலை செய்யும். இவர்களுடைய பிறப்பு ஜாதகத்துல கர்மா இருக்கும். அந்த கர்மா வந்து இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மதிப்புகளை, நல்ல விஷயங்களை கிடைக்க விடாம தடுத்து நிறுத்தி வைத்திருக்கும். அது என்ன? அது என்ன கர்மா? அது எங்கிருந்து வந்தது? என்ன தடை? அது நீக்கக்கூடிய கோயில் எது? அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகத்துல தான் இருக்கும். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். இதுவும் வெற்றியை கொடுக்கும். ஆனா, உடனடி தீர்வு ரொம்ப அக்யூரேட்டான ஒரு விஷயத்த செஞ்சு ஜெயிக்கிறது. இது எல்லாமே அவங்களுடைய பெர்சனல் ஹோரோஸ்கோப்ல மட்டும் தான் இருக்கும். அப்ப இவங்க கன்னி லக்னம், அந்த லக்னத்தில சூரியன், லக்னத்திலே ராகு, கூடவே மாந்தி அப்படிங்கிறப்ப இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள செய்யும்போது, மிக உறுதியா பிரியா அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். எத்தன நாள்ல கிடைக்கும்? அடுத்த கேள்வி அதானே. ஒரு ஜோதிடர் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காலகட்டம் உங்களுடைய தசாபுத்தி, உங்களுடைய கோச்சார கிரகங்கள், உங்க பெர்சனல் ஹோரோஸ்கோப்போட கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதன் அடிப்படையில ஒரு உத்தேசமா, ஒரு தோராயமா இந்த டைம் பீரியட்குள்ள உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அது நாளைக்கும் நடக்கலாம். இல்ல அந்த டைம் பீரியட்குள்ள கண்டிப்பா நடக்கும். அப்ப நீங்க பின் பாயிண்ட் பண்ணி எந்த கிழமை, எந்த நாள், எத்தன மணிக்கு இது கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறது உங்கள நீங்களே ஏமாத்திக்கிற விஷயம் தான். அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்க தொல்ல தாங்க முடியாம, இந்த இன்னைக்கு கிடைச்சிரும் அப்படின்ருவாங்க. அத நம்பிக்கிட்டு போய் நீங்க எந்த வேலையும் செய்யாம, அவர் தான் சொல்லிட்டார்ல,
இந்த மாசத்துல கிடைக்கும்னு, அந்த மாசத்துல கிடைக்கும். அப்படி கைய கட்டி உட்கார்ந்திருந்தா எப்படி கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கான்றத சொல்லிட்டாங்க. அடுத்து எந்த காலகட்டத்தில கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ரைட். இப்ப இந்த கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தா, இந்த பரிகாரம்லாம் பண்ணா, நமக்கு இன்னும் ஸ்மூத் ஆகும் அந்த பயணம். நம்ம ஒரு இலக்கு வச்சிருப்போம், இல்ல ஒரு ஆசை வச்சிருப்போம், ஒரு தேவை வச்சிருப்போம். அந்த தேவைக்காக தான் ஜாதகம் பார்க்க வரோம்னா, அப்ப அது நமக்கு அடையக்கூடிய வழி வந்து ஸ்மூத் ஆக போகுது. கர்மா கழிய போகுது. சீக்கிரமா அத போய் அடைய போறோம். அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட, அந்த பரிகாரங்களையும், அந்த வழிமுறைகளையும், அந்த வழிபாட்டு முறைகளையும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். லக்னத்தில சூரியன், லக்னத்தில ராகு, லக்னத்தில மாந்தி இருக்கக்கூடியவர்கள், இப்ப நான் சொன்னபடி கோதுமை மாவ சூரியனுக்கு படைத்து ஞாயிற்றுக்கிழமையில வழிபட்டு வரும்போது, உங்கள் தகுதிக்கேற்ற வேலை மிக குறுகிய காலத்தில் உங்களை வந்து சேரும். கண்டிப்பா ஒரு அரசு உத்தியோகமோ, இல்ல தலைமை பதவிகளோ, இல்ல பெரிய நிறுவனங்கள்ல ஒரு முக்கியமான பதவிகளோ கண்டிப்பா கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. ஃப்ரீயா உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்மா. என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி.